சேனல் மீடியா பார்க். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் அவினாஷ் ரோட்ல இருக்கக்கூடிய எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா அவங்களுடைய ஷோரூம்ல நின்று தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பத்தி தான் இந்த வீடியோவோட ரிவ்யூ நம்ம போட போறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு வீடியோ இது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்பதான் எங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். இந்த வீடியோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய வெஹிக்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதை பத்தின ஒரு ரிவ்யூ தான். கண்டிப்பா தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வண்டி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எம்ஜியில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எம்ஜி வின்ஸ்டர் இவி. அந்த வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் இது. ஸோ இதில் வந்து 3 வேரியன்ட் நம்மளுக்கு மொத்தம் கிடைக்குது. எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எசன்ஸ். ஸோ 3 வேரியன்ட் வந்து கொடுக்குது. அதே மாதிரி வந்து இந்த பேஸ் வேரியன்ட்ல ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு வந்து 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளாக், ஒயிட், இன்னொரு கலர் இது நாங்கள் கீழே போடுறவங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த கிரீன் கலர். ஸோ இந்த 4 கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் நேரில் வந்து ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃப்ரண்ட் நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கனெக்டட் டைல் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்எல் லைட்ஸ் அப்படின்னு இதுக்கு பேரு. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக த்ரூ அவுட் த இது வந்து கண்டிப்பாக அது வந்து எரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்கு. இந்த கலர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இலுமினேட்டட் எம்ஜி லோகோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ லைட் எரியும் இதில். ஸோ நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணி நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே இந்த இடத்துல வந்து ஒரு லைட் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும். அதான் இலுமினேட்டட் லைட்ஸ் இந்த லோகோக்கு சொல்றாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் அப்படிங்கிறதால இந்த போர்டு இந்த கலர் உங்களுக்கு வந்துருச்சு. கீழே வந்து ஒரு சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் வந்து ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி எல்லா சென்சார்ஸ், ரியர் சென்சார், ஃப்ரண்ட் சென்சார் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஹெட்லாம்பு இதுதான், எல்இடி ஹெட்லாம்ப் இது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குரோமிக்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அந்த எல்இடி லைட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பத்தி ஒரு டிரைவர் வந்து பக்கத்துல கீ வச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டோர் எல்லாமே ஓப்பன் ஆயிரும், அன்லாக் ஆயிரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்றாங்க. அவர் வந்து ரெயின் சென்சிங் வைப்பர், மழை பெஞ்சது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, அதுவே வைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் அழகா. ஸோ இதான் ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல மற்ற அந்த இன்ஜின் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஜின் அப்படிங்கிறது பேட்டரி சம்மந்தப்பட்டது. அந்த பேட்டரியோடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போகிறேன், இந்த வீடியோலேயே போகிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்னாடி ஓவராலாக இந்த முன்னாடி லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் அது பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம்னஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஏரோ கிளைட் ஸ்டைல் அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க. மோட்டரைஸ்டு அவுட்டர் மிரர் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வியூ ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல், அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் சில்வரில் கொடுத்துருக்கு, ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்கு. டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு எம்ஜி லோகோ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி பாருங்க, ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆகிருந்திருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம டிரைவர் நம்ம கீ வச்சு நின்னதுனால அது ஓப்பன் ஆகி நிற்குது. இதுதான் ஒரு ஹேண்டிலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பாடி என்னுடைய கலர்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, பார்த்தீங்களா, பெருசாக இல்லை. ஸோ பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஸ்கிட் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2700 mm கொடுத்துருக்காங்க. வீல் டு வீல் அந்த வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பின்னாடி போய் பார்க்கலாம். ஸ்பாய்லர் ஒன்று டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருவாங்க. ஸ்பாய்லர் இந்த இடத்துல வந்து அந்த லேம்ப் ஒன்று வந்துடுது உங்களுக்கு. இது டிஃபால்ட்டாக இதுக்கு பேக்குக்கு வந்துடும். அதே மாதிரி எம்ஜி லோகோ வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. பேக் போர்ஷன், ஃப்ரண்டோட பேக் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த வின்சர் வந்து அந்த நேம் இங்கே வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஈவிங்கிறது
எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அந்த நேம் போர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்துடுது. பின்னாடி 2 லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் இங்கே ஒரு கேமரா நினைக்கிறது. ஸோ கேமரா, ஸோ 360 கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் டைல் லேம்ப், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக அது ஆன் பண்ணாவே கம்ப்ளீட்டாக அது எரியும். இது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக எல்லா வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கிறது தான். இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்லிட்டேன். பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது நம்ம போய் பார்க்கலாம். பூட் வந்து ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன் பேக் சைடில். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக மேலே வருது. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 604 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கிறது. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு சப்வூஃபர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. டெமோ வெஹிக்கிள் அப்படிங்கிறதால சில திங்ஸ் வச்சிருக்காங்க. பாருங்க, எடுத்துட்டு கூட மாட்டேன். இது கீழே வந்து ஒரு சப்வூஃபர் வந்து நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அதுங்க சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாமே ப்ரீமியமாக உள்ள எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கேபினுக்கு பின்னாடி பூட் ஸ்பேஸ் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த என்ன சொல்கிறது, சீட் வந்து பின்னாடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 மேனுவலாக தான், சரி மேனுவலாக அப்படி பண்ணிட்டோம். பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த வண்டியினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்திருக்கும். ஸோ முன்னாடி டிரைவர் சீட்டு கிட்ட வந்து நான் நின்று பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து 75% வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகுது. உள்ள வந்து என்ட்ரி பண்ணி வெளி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த டோரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியமான ஒரு லுக்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் லெதர்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எந்த வண்டியிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு குரோமிக்ல வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹேண்டில் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது நம்ம வாட்டர் பாட்டில், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் நம்ம கண்டிப்பாக வைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து இந்த ஆம்பியன்ஸ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி முற்றி இப்போ நம்ம டேல இருக்கிறதுனால இந்த லைட் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து நைட் டைமில் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு லைட் நம்மளுக்கு க்ளோ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சுற்றி வந்து ஒரு க்ளோ லைட் நம்மளுக்கு வரும். ஸோ நைட் டைம் இதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அப்படிங்கிறது நீங்கள் நைட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் உள்ள உட்காந்து எல்லாமே ஒன்றா சொல்கிறேன். ஸோ ரொம்ப ப்ரீமியமான ஒரு வண்டியில் நம்ம ஏறி உட்காரோம். உள்ளே உட்காந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் உள்ளே உட்காந்துட்டேன். டிரைவர் சீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீட் பெல்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த சீட் பெல்ட் எல்லாம் நீங்க போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல வரக்கூடிய முக்கியமான அந்த 6 ஏர் பேக் அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ அதை கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோ பேசஞ்சர், பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சீட் பெல்ட் போட சொல்லி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது கண்டிப்பா மறந்துட வேண்டாம். ஸோ இப்போ இந்த வண்டியினுடைய ஓவரால் உள்ள வந்து ஃப்ரண்ட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டீரிங் இல்லை, இதுவே வந்து ஸ்மூத்தா ரொம்ப அழகா இருக்கு. ப்ரீமியமா ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே சைனிங்ல பாருங்க, ஒரு மேட் ஃபினிஷ்ல வந்து ரொம்ப அழகா ப்ரீமியமா காம்பாக்டா இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த எம்ஜி லோகோ சென்டர்ல ரொம்ப அழகா வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மேட் ஃபினிஷ்ல அந்த மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல பாக்குறதுக்கு ரொம்ப பிளாக் அண்ட் அந்த சில்வர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அந்த பிளாக் ஃபினிஷ் அதுல வந்து பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இது ஃபுல்லாவே உட்டன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு டீ குட் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ப்ரீமியமா இந்த வண்டியை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிரைவ் மோட்ஸ் எல்லாமே இங்க வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி பிளஸ் மைனஸ் எல்லாமே நீங்க இதில் பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாட்டு பேக் ப்ரீவியஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல வந்து நீங்க எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த இடத்துல ஆடியோ கண்ட்ரோல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது. ஆட்டோமேட்டிக் தான், எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கிறதுனால இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிங் மோடு இதெல்லாம் அந்த மோட்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கான ஒரு ஹேண்டில் தான் இந்த இடத்துல வந்து அழகா கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆன் ஆஃப் எல்லாமே டிம் டிப் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் எல்லாமே இங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு டேஷ்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கப் ஹோல்டர் 2 பக்கம், அதாவது டிரைவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த கோ பேசஞ்சருக்கும் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளாஸினுடைய அந்த எட்ஜை வந்து நம்ம தொட முடியாது, சீட்ல உட்காந்துட்டா தொட முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா லென்த்தா வைடா நமக்கு பெரிய ஒரு டேஷ்போர்டா கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெலஸ்கோபிக்
டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நமக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டாக சின்னதாக ஒரு மொபைல் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் இதே கொடுத்துருக்காங்க. அனலாக் மீட்டர் மாதிரி ஒரு டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரர் இங்கே கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்கள் மிரர் ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக் அந்த எல்இடி லைட் வந்து உங்களுக்கு எரியும். அது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி தான் அந்த கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏரோ கிளைட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங் அப்படி போகுது. ஒரு ஏரோப்ளேன் மாதிரியே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துட்டு எப்படி போவோம் அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து கேரண்டியாக நமக்கு சொல்கிறாங்க. எனக்கும் அந்த ஃபீல் தான் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த 2 சீட்டுமே டிரைவர் சீட்டு ப்ளஸ் கோ பேசஞ்சர் சீட் ரெண்டுமே வென்டிலேட்டர் சீட் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலிங் அது வந்து ஆட்டோமேட்டிக் அதை ஏசி வந்து அதை கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும் சீட்டில். இப்போது ஒரு ப்ரீமியமான ஒரு டிரைவ் இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது ஒன்று. இந்த இடத்துல வந்து எப்படின்னா இந்த டோரில் இந்த சுவிச்சஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ரெகுலராக இருக்கக்கூடியது தான். ஸோ 4 டோருக்குமே 1 டச் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல லாக் அன்லாக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ப்ரீமியமாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு 3 கப் ஹோல்டர் கொடுத்துருக்கான ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன கீர் அந்த லிவரும் இங்கே கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பேஸை வந்து இவ்வளோ அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம மொபைலில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ம் ரெஸ்ட் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும். என்ன வேணால் நீங்கள் உங்களுடைய வேலட்ஸ்ல இருந்து என்ன வேணால் நீங்கள் உங்களுடைய திங்ஸ் வந்து அழகாக வச்சுக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஹைலைட்டுங்க இந்த வண்டியிலேயே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த இன்ஃபோடெக் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கு. 15 இன்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பாருங்க எவ்வளோ ப்ரீமியமா எவ்வளோ கலர்ஃபுல்லா எவ்வளோ கிளாரிட்டியோட அந்த ஸ்க்ரீன் கார்டோட அவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு அந்த எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து எவ்வளோ ரேஞ்ச் என்ன இருக்குது, பேட்டரியோடைய 35% பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அந்த பேட்டரியினுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கார் அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ஜி பிளே ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு அவங்களுடைய ஆப் ஸ்டோர் இருக்கு. அதில் போய் நீங்கள் அவங்களுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர். ஸோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது இன்னொரு வீடியோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கண்ட்ரோல்ஸும் நீங்கள் வந்து டச்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் அழகாக நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாங்ஸ் சொல்கிறது ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். எஃப்எம்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது பாருங்க. நம்ம ஆண்ட்ராய்டு வந்து என்னென்ன இருக்குது எல்லாமே இதில் வந்துடுது. ஏசி கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சன்ரூஃப்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபுல் கிளாஸ் ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த ஸ்கை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் போகும்போது அது ஒரு ஃபீலே ஒரு தனியான ஒரு ஃபீல். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் செட்டிங்ஸ் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஓப்பன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அந்த கிளாஸ் மட்டும் தெரியும் பாருங்க. இப்போ நீங்கள் அப்படி நான் காட்டுறேன், அமுத்திட்டேன். ஸோ மேலே பாருங்க அப்படியே அழகாக மெதுவாக ஸ்மூத்தாக அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஹெவி நல்ல கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு கிளாஸ் மேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சேஃப்டியாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பனில் உட்காந்துருக்கேன். ஸோ மேலே அப்படியே பார்த்தோம்னா அந்த ஸ்கையை பார்த்துட்டு நம்ம வந்து ஓட்டலாம். அதுவும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி மேலே வந்து அந்த வியூ பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்க, எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன், எப்படி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிறது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்து க்ளோஸ் ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிரரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டே நைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே லைட் கம்மியாகும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும். டே நைட்டுக்கான அது எல்லா ப்ரொவிஷனும் இந்த மிரரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி தந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் எங்கேயும் இருக்கு கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு இது. அதே மாதிரி பென்ட்ரைவ் வந்து நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சி டைப் சார்ஜர் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இருக்குது. கீழே நீங்கள் மொபைல் வச்சு பண்ணிக்கலாம், வெளியிலேயே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமாக இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு டீசெண்டான ஒரு க்ளோ பாக்ஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். ஸோ நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே அழகாக நம்ம வச்சுக்க முடியும். அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது இந்த ஏசி வென்ட் இருக்கிறதே நமக்கு தெரியல. டிஃபால்ட்டாக ஒரு லைன்ஸில் அப்படியே வந்து ஹரிசாண்டலாக கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல ஒரு ஏசி வந்துட்டு அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த இடத்துல ரைட் சைடில் 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் ஏசி வந்துட்டு எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏசியோடைய கவரேஜும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அற்புதமான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன தேவையோ அதெல்லாமே கொடுத்துட்டாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கிளட்ஜ் கிடையாது, கிளட்ஜ் இல்லாதனால ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் நல்லா மெகா சைஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரேக் ரொம்ப ஸ்மூத் அமுத்தினாலே போதும். இங்கே வந்து எக்ஸலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இதில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இப்போ என்னென்னா பேசிக்காக எல்லா வண்டியில் வருதோ அது எல்லாமே நம்ம இந்த வண்டிக்கும் நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஏசியினுடைய ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஃபாகர், அதே மாதிரி பேக் டிஃபாகர் எல்லாமே இங்கே வந்து வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, இது ஏசி கண்ட்ரோல் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணுறது. ஸோ ஏசிக்கான கண்ட்ரோல் இங்கே எல்லாமே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இதிலையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைஃபையான ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 ஸ்பீக்கர்ஸ் உள்ள இருக்குங்க வண்டிக்குள்ள. இதுக்கு மேலே என்ன அப்படியே சரௌண்டிங் நீங்கள் உள்ள உட்காந்து பாட்டு கேட்டிங்கன்னா மியூசிக் வந்து அப்படியே நல்லா பிரித்து வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். 9 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் அந்த ட்வீட்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு 9 ஸ்பீக்கர்ஸோட வருது. ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்குது. நான் அப்புறமா ஒரு சாங் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப அந்த லெதர் சீட், ரொம்ப பியூர் லெதர்ல வென்டிலேட்டர் சீட் கொடுத்ததுனால ரொம்ப உட்கார்றதுக்கு ரொம்ப என்ன சொல்றது சொஃபிஸ்டிகேட்டடா இருக்குது அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். ஸோ ஓவராலா உள்ள எல்லாமே சொல்லிட்டோம். பேக் சீட்ல எப்படி இருக்குன்னு போய் உட்காந்து நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இதுல பேக் போர்ஷன்ல வந்து பேக் சீட் பாக்குறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி தாங்க அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோர் மாதிரி தான் இதுல ஹேண்டில்ஸ் எல்லாமே பிரீமியமா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அந்த ஒன் டச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இதுவும் வந்து ஒரு 65% வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ உள்ள வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. ஒன்றுமே எந்த ஃபோட்டோவும் இல்லாமல் அழகாக நான் வந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்தாலும் அது சீட் பெல்ட் மறந்துட வேண்டாம், நீங்கள் போடுங்க. இந்த இடத்துல ஹேண்டில், ஸோ 3 பக்கம் ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சீட்டுக்கு மட்டும் அந்த ஹேண்டில் இல்லை. இப்போ நான் அது க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, லெக் ரூம் வந்து சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அழகாக அப்படியே படுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுங்க உள்ள நீங்க அந்த சீட்டுக்குள்ளேயும் நீங்க கால் கொண்டு போய்க்கலாம். சும்மா நீங்க நார்மலா உட்காந்து இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. சூப்பர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இதுதான். அழகா நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா நீங்க உட்காந்துட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு 3 பேர் உட்காரலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அதாவது ஒரு லீனா இருக்கிறவங்க நடுவில் உட்கார முடியும் அப்படின்னு நான் சொல்ல. 2 பேர் நீங்க உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் நீங்க வச்சுக்கலாம். 2 கப் ஹோல்டர் இதுல அதில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த லெதர் சீட்டில் அந்த பின்னாடி ஏதாவது திங்ஸ் பேப்பர் கிப்பர் வைக்கிறதுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம், ரியர் ஏசி வந்து வெண்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் நம்ம மொபைலை வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஏசி வந்து நல்ல கவரேஜ், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கவரேஜ் ஆகிற மாதிரி ரியர் ஏசி கொடுத்துருக்கு, நல்ல விஷயம். அதே மாதிரி 3D மேட் வந்து பூட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்க உள்ள இன்டீரியர் எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ பாத்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் சீட்டு, கோ பேசஞ்சர், இந்த 3 பேர் பின்னாடி உட்காராங்க பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து சீட் பெல்ட்டினுடைய ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ட்வீட்டர் பார்க்கலாம். இந்த ட்வீட்டர் ஒன்று இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. மொத்தம் 9 ஸ்பீக்கர்ல இது எல்லாமே நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உள்ள வந்து ஒரு ப்ரீமியமா ஒரு ஏரோப்ளேன்ல ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்ல உட்காந்துட்டு நம்மளுக்கு போனா என்ன ஃபீல், என்ன லக்ஸுரி கிடைக்குமோ அந்த லக்ஸுரி எல்லாமே ஒரே கார்ல உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த காரை ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்க வந்து இன்னொரு வீடியோல நம்ம இதை டிரைவ் பண்ணிட்டு எப்படி இருக்கு, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, மற்ற விஷயம் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து எப்படி சார்ஜ் பண்றதுக்கான விஷயங்கள், பேட்டரியினுடைய லைஃப், அதே மாதிரி இதோடைய ஆன்ரோடு பிரைஸ் எல்லாமே வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீட்டெயிலாக போடுறேன். அதே மாதிரி வீடியோலயே நான் போடுறேன். இஎம்ஐ ஃபெசிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டல் ஃபெசிலிட்டின்னு அதுக்கு சொல்றாங்க. அது எப்படின்னா, அதே மாதிரி இந்த பேட்டரியோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakhs வருதுங்க. இந்த பேட்டரியினுடைய பிரைஸ் 3.5 lakhs. ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க போட்டுட்டு நீங்க காஸ்ட் இந்த வண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த 3.5 lakhs நீங்க பே பண்ண தேவையில்லை. அதை மைனஸ் பண்ணி ஆன்ரோடு என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்க பே பண்ணிட்டு இந்த 3.5 வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க போட்டுக்கிறீங்க. 3 years போட்டீங்கன்னா 1500 கிலோமீட்டர், ஒவ்வொரு 1500 கிலோமீட்டருக்கும் நீங்க ஒரு லிட்டருக்கு வந்து
3.5 ₹3.50 அது மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக இதை பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ஷோரூமுக்கு வந்து அவங்களுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம ரிவ்யூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய எம்ஜி மோட்டார்ஸ், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் மேப் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃபார் நவ். தேங்க்யூ ஃப்ரம் மீடியா பார்க் ஜவஹர்.